பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். 1-4 வரைக்கும். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆமென். கடந்த பல வாரங்களாக இன்றைய சபையிலே இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை 1வது வசனம் தொடங்கி நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். 2வது இப்போ வாசித்த பகுதியையும் நான் கடந்த சில வாரங்களாக எங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த பகுதியை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது தான் நீங்கள் வரணும், இந்த செய்தியை கொடுக்கணும், அதாவது கம்யூனியனுக்கு முன்னால் இருக்கிற செய்தியை கொடுக்கணும் என்று சொன்னபோது இந்த வசனங்கள் எனக்கு ஏன் இந்த பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று நான் ஜெபித்து நான் இந்த பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் ஐக்கியத்திற்கு உள்ள படிகள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஐக்கியம். இந்த சாப்டரில் முதல் 18 வசனங்கள் எப்படி சபைகள் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பிய சபைக்கு அது சொன்னாலும் நம்முடைய சபைகளுக்கும் அது பொருந்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது பொருந்தலைன்னா நம்ம பைபிள் நம்ம இன்டர்பிரட் பண்ணவே முடியாது. இது கொலோசியருக்கு எழுதினது, இது கொரிந்தியருக்கு எழுதினது, இது பிலிப்பியருக்கு எழுதினது, எங்களுக்கு ஒன்றுமே எழுதலை அப்படின்னு நம்ம விட்டுருவோம். எல்லா நிருபங்களும் வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களும் நமக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கொரிந்தியரில் 1 கொரிந்தியரில் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக அவை சம்பவித்தன, கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு அது அவைகள் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அல்லேலூயா. இட் இஸ் an எக்ஸாம்பிள் என்று சொல்லப்பட்டது. இந்த அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கிறோம் ஐக்கியத்தை குறித்து சொல்றார். இந்த 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியின் யாதொரு ஐக்கியமும். 2வது வசனத்தில் பார்க்கிறோம் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். கீழே உள்ள வசனங்கள்லையும் அப்படிதான் சொல்றார். ஐக்கியம் என்பது சபையினுடைய மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிற காரியம். 1ஆம் நூற்றாண்டு சபை வளர்கிற சபையாயிருந்தது. அதை குறித்து பாஸ்டர் அப்போஸ்தலர் நடபடி 6ஆம் அதிகாரத்தை டச் பண்ண போது நான் நினச்சேன், ஒருவேளை நம்ம விஷயத்திலையும் கிராஸ் பண்ணிடுவாரோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நல்ல வேளை அவர் வேற லைனுக்கு போயிட்டார். அல்லேலூயா. அப்போது சபைகள் ஒரு வேர்டு அவர் சொன்னார், அதே தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். இந்த 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 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா பிலிப்பிய சபை என்பது ஒரு உறுதியான சபை. இட் இஸ் a strong church. சபை உறுதியாக, பலன் உள்ளதாக, நிறைவுள்ளதாக இருக்கும்போது வளர்ச்சிகள் உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த நாட்களில் எல்லாரும் இங்கே ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணவங்க, நான் லைவில் பார்த்த விதம் அது வரைக்கும் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாருமே எக்ஸ்டென்ஷனை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. விருத்தி ஆகுதல்
இடதுபுறம் வலதுபுறம் நீ பெருகுவாய், உன்னுடைய முளைகளை நீளமாக்கு, உன்னுடைய கூடாரத்தின் ஆணிகளை அடி என்று இப்படி நிறைய காரியங்கள் வளர்ச்சியை குறித்தே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல காரியம். வளர்ச்சி எங்கே இருக்கிறதோ அங்கே பிரச்சனைகளும் தலையெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ வளர்ச்சி என்று வரும்போது, ஒரு சபை நிறைய வளரும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, நிறைய ப்ராஜெக்டுகள் தொடங்குவாங்க, நிறைய திட்டங்கள் செய்வாங்க, தரிசனங்கள் சொல்லுவாங்க, அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பாங்க. அப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் நடக்கும்போது, ஒருவேளை கட்டடமாக இருக்கலாம், ஒருவேளை இடம் வாங்கிறதா இருக்கலாம், ஒருவேளை வெளி ஊழியங்களாக இருக்கலாம், ஒருவேளை கன்வென்ஷன் காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை மற்றும் பல காரியங்கள். ஒரு சர்ச்சு வளருகிற சபை என்றால் பல ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நடத்தணும்னா நிறைய பேர் அதில் இன்வால்வ் ஆகணும். வெறும் தலைவர் மாத்திரம் செய்ய முடியாது, இல்லைன்னா செக்ரட்டரி மாத்திரம் செஞ்சிட முடியாது, இல்லைன்னா கவுன்சில் மெம்பர் மாத்திரம் செஞ்சிட முடியாது. நிறைய எல்லாரும் விசுவாசிகள், மூப்பர்கள், தரிசனம் உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு ப்ராஜெக்டை செய்ய முடியும். அந்த ப்ராஜெக்ட் செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஐக்கிய குறைவுகள் ஏற்படுது. அப்படின்னா ஐக்கியமே வேண்டாம் பாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ப்ராஜெக்டுகள் செய்யும்போது உரசல்கள் ஏற்படுது. நீங்க பாஸ்டர் வாசித்த அந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 1-2 வசனம் வாசிங்களேன். சீஷர்கள் பெருகின போது பாருங்க, சீஷர்கள் அப்போ சீஷர்கள்ல பெருக்கம். பிறகு கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை, தங்கள் விதவைகள் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது போதும் என்னை, அப்போ சபை பெருகிற்று, சீஷர்கள் பெருகினார்கள், எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா என்ன, அதோடு கூட என்ன நடக்குது? முறுமுறுப்பு நடக்குது. என்ன முறுமுறுப்பு? கிரேக்க விதவைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை. இப்ப நம்ம கன்வென்ஷன் வந்தா நமக்கு இருக்கிற முறுமுறுப்பு என்ன? சாப்பாடு தான் விஷயம். அதுக்காக வேண்டி சாப்பாடு இல்லாமல் இருந்துட முடியுமா? சாப்பாடு வேணும். எங்கள் பைபிள் ஸ்கூலில் ஒரு பிரின்சிபல் இருந்தார், அவர் அமெரிக்காக்காரர். அவர் ஒரு முறை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், அந்த டயத்தில் இருந்தவங்க எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்ட்டு, எல்லாரும் போய் ஆஃபீஸில் போய் நம்ம பேசிடுவோம், எதுக்கு நம்ம சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும், முக்கியமானவங்க எல்லாம் போய் ஆஃபீஸுக்கு முன்னாலே போய் நின்றுட்டாங்க. யார் வெளியே? இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்கள் கூட பேசணும் வந்திருக்காங்க, வர சொல்லி வந்திருக்காங்க. வந்த பிறகு என்ன உங்கள் பிரச்சனை? எங்கள் பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்குது, தங்குற இடம் நல்லா இருக்குது, கிளைமேட்டு நல்லா இருக்குது, பெங்களூர் தானே நல்லா இருக்குது, ஆனால் சாப்பாடு எங்களுக்கு பத்தலை. நாங்கள் கிராமத்துலேருந்து வந்தவங்க, வயிறு நிறையா சாப்பிட்டவங்க, நல்லா பிளேட்டில் நிறையா கறி மீன் எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டவங்க, நீங்கள் கொடுக்குற சாப்பாடு எங்களுக்கு பத்தலை, அதை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்போ அவர் சிரிச்சிட்டு சொன்னாராம், நான் போகல, சொன்னாராம், நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு சரிதான், நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு போடுறது நீங்கள் நல்லா பில்டப் பண்ணணும், நல்லா ஜிம்முக்கு போகிறவங்களா மாறணும், நல்லா ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும், இதுக்காகலாம் இல்லை. நீங்கள் படிக்கும்போது சாகாமல் இருக்கணும். என்ன செய்யாமல் இருக்கணும்?
சாகாம இருக்கு. நீங்க வந்து பைபிள் ஸ்கூல்ல வந்து சாப்பாடு இல்லாம செத்து போகக்கூடாது. அதுதான் எங்களுடைய டார்கெட்டு. உனக்கு வயிறு நிறைஞ்சிச்சா, இல்லை வாய் நிறைஞ்சிச்சா, ருசியா இருந்துச்சா, கறி மீன் போட்டோமா போடலையா, இது ஒன்றும் விஷயமே இல்லை. இப்போ அதே மாதிரி தான் உங்களை இந்த கேம்பஸுக்கு கொண்டு வந்தது, உங்களை பில்டப் பண்ணணும்னோ, உங்களை நல்லா 2 கிலோ வந்த பிறகு எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு, வந்து 5 நாள் சாப்பிட்டு எனக்கு 2.5 கிலோ கூடிருச்சு அப்படிலாம் சாட்சி சொல்றதுக்கெல்லாம் உங்களை கூட்டு வரல. நான் போன இடத்துல சாகாம வந்து சேர்ந்தேன்யா அப்படின்னு நீங்க சபையில சாட்சி சொல்லணும். அதுக்கு தான் நாங்க கொடுக்குறோம். அல்லேலூயா. அதனால சாப்பாடு ஒரு விஷயமே அல்ல, ஆனாலும் விஷயம்தான். ஒருத்தர் சொன்னாரு, ஒரு மனுஷனுடைய ஹார்ட்டை எப்படி ஈஸியா ரீச் பண்றது அப்படின்னு. அப்போ அவர் மற்றொரு சொன்னாரு, இட் இஸ் த்ரூ த ஸ்டமக் அப்படின்னு சொன்னார். முன்னால ஆப்ரேஷன் ஹார்ட்ல பண்ணா எங்க அறுப்பாங்க? வயிற்றை தான் இருப்பாங்க. இப்போ தான் மேலே இருக்கிறாங்க. அப்போ வயிறு தான் ஹார்ட்டை ரீச் பண்ணக்கூடிய ஷார்ட்டஸ்ட் வழி. அதே மாதிரி நல்ல சாப்பாடு இருந்தால் நீங்கள் வெளியே போய் சொல்லுவீங்க, அப்பா இந்த வருஷம் கன்வென்ஷனில் போட்டாங்களே போட்டு என்ன சாப்பாடு, என்ன ருசி, சூப்பரியா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் எங்களுக்கு அது ஒரு விஷயமே அல்ல. அல்லேலூயா. நீங்கள் இங்கே வந்த பிறகு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படணும், தைரியப்படணும், புதிய தீர்மானம் பண்ணணும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார் 18 பேர் அபிஷேகம் பெற்றாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம கன்வென்ஷனில் முன்னாலெல்லாம் ஞானஸ்தானம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வருஷம் நடக்கலை, என்கிட்ட டைம் இல்லை எல்லாரையும் சேர்க்கறதுக்கு. அடுத்த வருஷம் இந்த கேம்பஸில் ஒரு 25 பேராவது ஞானஸ்தானம் பெறணும், ஒரு 50 பேர் அபிஷேகம் பெறணும். அல்லேலூயா. ஒரு 15-20 பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம பைபிள் ஸ்கூல்ல 25 பேர் உள்ள ஒரு பைபிள் ஸ்கூலா நம்ம பைபிள் ஸ்கூல் மாறணும். அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபைகள் வளரும் போது, புதிய புதிய ப்ராஜெக்டுகள் கொண்டு வரும்போது என்ன ஏற்படுது? உரசல்கள் ஏற்படுது. இந்த பிலிப்பிய சபை வளருகிற சபை. இப்ப நிறைய விசுவாசிகள் வந்துட்டாங்க, நல்ல டீச்சிங் ஃபவுண்டேஷன். ஏன்னு கேட்டா பவுலே அவங்கள நல்லா டீச் பண்ணி இருந்தாரு. இதுல நல்ல வருமானம், நல்ல பெரிய பெரிய லிதியால் போல பெரிய ரத்தாம்பரம் விற்கிறவங்க, அந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் வந்துட்டாங்க. நல்ல பண வசதிகள் ஏற்பட்டுருச்சு. பவுலுக்கு ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, பல முறை ஊழியத்திற்கென்று அவர்கள் கொடுக்கிறவர்களாக மாறினார்கள். அல்லேலூயா. அதுபோல வளர்ச்சிகள் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த சபையிலேயும் சில ஐக்கிய குறைவுகள் ஏற்பட்டது. அந்த ஐக்கிய குறைவுகளை நிறைவாக்கும்படியாகத்தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்ப 2வது இந்த அதிகாரத்தில் அதைத்தான் சொல்றாரு. நீங்க நல்ல ஊழியம் செய்றீங்க, நல்லா வளர்ந்து வர்றீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆனா ஐக்கியத்தில் குறைவா இருக்கிறீங்க. நீங்க ஐக்கியத்தில் வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப யாதொரு ஐக்கியமும் 1வது வசனத்தில், 2வது இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இப்போ நாங்க லீடர்ஸா, இல்லைன்னா வயசானவங்களா, இங்கே இருக்கிற மூப்பர்கள், இல்லைன்ற பழைய விசுவாசிகள், அவங்கெல்லாம் சந்தோஷிக்கணும்னா புதிய தலைவர்கள், புதிய வாலிபர்கள், புதிய முன்னின்று செயல்படுகிறவர்கள் எப்படி செயல்பட வேண்டும்? இணைந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1.5 மாசத்துல ஒரு கன்வென்ஷனை
இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தி இருக்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே அவங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம்தான் என்பதை நம்ம ஒத்துக்கிறோம். நல்லா ஒரு கைதட்டு கொடுங்க. அல்லேலூயா. அப்ப வளர்ற சபையில, ப்ராஜெக்டுகள் உள்ள சபையில, நிறைய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிற சபையில என்ன வரும்? உரசல்கள் வரும். ஆனால் அந்த உரசல்கள் அவர்களுடைய வேகத்தை குறைத்து விடக்கூடாது என்பதுதான் பவுலுடைய இந்த அதிகாரத்தில் அவர் சொல்ல விரும்புகிற விஷயம். அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா செயல்படுறீங்க, நல்லா உழைக்கிறீங்க, நல்லா கொடுக்கிறீங்க, நல்லா ஐக்கியமா இருக்கிறோம். அதே மாதிரி நீங்க ஐக்கியத்திலேயும் இதிலேயும் நீங்கள் பெருக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்முடைய தமிழ்நாடு ஐபிசி இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற விஸ்தாரத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் ஜெயம் இருக்கிறது, அங்கேதான் அறுவடை இருக்கிறது, அங்கேதான் செழிப்பு இருக்கிறது, அங்கேதான் உயர்வு இருக்கிறது. அல்லேலூயா. 1ஆம் நூற்றாண்டிலே 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், பிரச்சனைகள் வந்த போது அவங்க பெட்டியை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அப்போஸ்தலர்லாம் இதாயிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா டிபார்ட்மெண்டா பிரிச்சு, நீங்க 7 பேரு இந்த சாப்பாடு விஷயத்தை பார்த்துக்கோங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் உறுதியாய் தரித்திருப்போம். அல்லேலூயா. ஆவிக்குரியவங்க ஆவிக்குரிய ஊழியங்களை செய்வதிலே முனைந்து நின்றால் மற்ற செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் உள்ள செயல் வீரர்களாய் இருக்கிறவர்கள் மற்ற காரியங்களை இலகுவாக செய்து விடுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கூட்டம் இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னா, நாங்க சாப்பாடு போடுற விஷயத்தை நாங்க அப்போஸ்தலர்கள் பார்த்துக்கிறோம், நீங்க எல்லாரும் போய் என்ன செய்யுங்க, உபவாச ஜெபம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே செய்யறோம். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் வந்துருச்சுன்னா ஃபோன் பண்ணுறோம், பிரதர் வில்சனா, ஆமாம் இன்னைக்கு எனக்கு பேங்க் வரைக்கும் ஒன்று போகணும், நீங்கள் வந்து இப்போ இந்த உபவாச ஜெபத்தை நடத்திடுறீங்களா? நடத்திடுறேன் பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. இது 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 மிஸ்டர் சோவான் சோவா, ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் எனக்கு ஒரு கன்வென்ஷன் இருக்குது. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை உன் சபையை பார்க்காம உன் பொறுப்பை கவனிக்காம கண்டவனை சபைக்கு விட்டேன்னா கடைசியில் சபையில் பில்டிங் தான் இருக்கும். தேஞ்சு போனால் 4 சேரும் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. நீ பிற வாரம் ஊர் சுற்றிட்டு தெரிய வேண்டியதுதான். நீங்கள் இவர் சொல்லுவார், பாஸ்டர் சுந்தரம் சொல்லுவார், நான் ஞாயிற்றுக்கிழமை என் சபையில் என்னுடைய ஆத்துமாக்களுக்கு என் ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. நான் அதை பிரசங்கிக்க விடாம ஒரு தூதனே வந்து என்னிடத்துல பெர்மிஷன் கேட்டாலும் நான் சொல்லுவேன், நீ போய் தள்ளி நில்லையா, நான் தான் பிரசங்கம் பண்ண போறேன். தூதன் சொல்லி நம்ம விட முடியுமா? அது ஒளியின் தூதனோ மற்ற தூதனோ யாருக்கு தெரியும். அதனால அவனையும் கூட விட முடியாது. யாரு வந்தாலும் சரி, நான் தான் இந்த சபைக்கு போதகர், என்னத்தான் கர்த்தர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, இந்த ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறாரு, இந்த சபையை நடத்துற உத்தரவாதம் என் கையில இருக்குது, நான் அதை செய்வேன் என்கிற அந்த தீர்மானம் உங்க வாழ்க்கையில உண்டாயிருச்சுன்னா ஊழியம் தன்னால வளர்ந்துரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அவங்க பிரிச்சாங்க. எப்படி பிரிச்சாங்க? ஆவிக்குரிய லீடர்ஸ் ஆவிக்குரிய காரியத்தை கவனிக்கணும். அப்ப மற்றவங்க என்ன செய்யணும்? அவங்க ஆவிக்குரியவங்க இல்லையா, அவங்க இவங்களை விட அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க விசுவாசிகளா இருந்தாலும் பிறகு ஊழியக்காரங்களா மாறிட்டாங்க, எவாஞ்சலிஸ்டுகளா மாறிட்டாங்க. அவங்க அந்த மற்ற பொறுப்புகளை செய்ய, இப்படி பொறுப்புகளை பகிர்ந்து அளித்த பின்பு சபை ஐக்கியமாக முன்னேறினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அதைத்தான் இங்கே சொல்றாரு. மூன்றாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். நம்ம ஊழியத்துல வளர்ந்து வரும்போது, சபையில பெருக்கம் உண்டாகும் போது, 2 காரியம் சபையை டிஸ்டர்ப் பண்ணுது. பிலிப்பிய சபையும் அது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதனால தான் பவுல் சொல்றாரு, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை. வாதினாலாவது அப்படின்றத நான் செல்ஃபிஷ் அம்பிஷன் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். செல்ஃபிஷ் அம்பிஷன். 2வது டேஞ்சர் என்ன அப்படின்னா வெயின் கன்சீட், அப்படின்னா வீண் பெருமை. வளருகிற சபையில, வளருகிற ஊழியத்தில் இந்த 2 காரியம் தன்னால தலை தூக்குது. என்ன தலை தூக்குது? ஒன்னு சுயம். அதனால தான் நடராஜ முதலியார் பாடினாரு, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல். சரி, நான் பாட்டுக்காரன் இல்லை, அந்த ஞாபகம் வந்துருச்சு அது. அப்ப பாருங்க, சுயம், நமக்குள்ள இருக்கிற சுயம் சாம்பலா மாறணும். தலைவர்களானாலும் சரி, மூப்பர்களானாலும் சரி, பொறுப்பாளர்களானாலும் சரி, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க சபையில, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல, உங்க சென்டர்ல, உங்களுடைய இல்லைன்னா நம்முடைய ஸ்டேட்ல இருக்கிறவங்க சக்சஸா இந்த காரியத்தை செய்யணும்னா இந்த 2 காரியத்தை என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ணணும். சுயம் மாற வேண்டும், நான் தான் செய்யணும் என்ற எண்ணம் மாறணும். நான் கடந்த 10 வருஷம் லீடர்ஷிப்ல தலைவராக இருந்திருக்கிறேன். இந்த காரியத்தை நான் தான் செய்யணும்னு சொல்லி நான் ஃபைட் பண்ணதே கிடையாது. பாஸ்டர் நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதை செய்வேன், இல்லைன்னா மற்றவங்க அதை செய்வாங்க. மற்றவங்க பொறுப்புள்ளவங்க யாரு? மற்றவங்க செய்ய பலன் உள்ளவங்க, நல்ல படித்தவர்கள், இல்லை என்றால் காரியமாக செயல்படக்கூடியவங்க. அப்படி இருக்கிறவங்களை நம்ம முன்னிறுத்தும் போது நமக்கு வேலை ஈஸி ஆகுது, நம்ம ஜெயம் எடுக்கிறோம். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை. நான் தான் சோவான் சோ, நான் தான் அதை செய்யணும் இல்லை, அந்த அந்த கான்செப்டை விட்டுறணும். அதுக்காக பொறுப்பு இல்லாம இருக்கணும்னு நான் சொல்லலை. பொறுப்பு உள்ளவங்க செய்யணும், உத்தரவாதம் உள்ளவங்க செய்யணும். ஆனா அதே நேரத்தில் அது நான் தான் செய்யணும். வாதினாலாவது, வாதினால் டிஸ்கஷன், இல்லை என்றால் சுயம். 2வது வீண் பெருமை. நான் இவ்வளவு இது படிச்சிருக்கேன், இவ்வளவு எனக்கு பணம் இருக்குது, எனக்கு பேக்ரவுண்ட் இவ்வளவு இருக்குது, இவ்வளவு எனக்கு திறமைகள் இருக்குது, நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் என்று எண்ணாமல், அடுத்தாப்புல மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிரச்சனை தீரணும்னா என்ன செய்யணும்னு பவுல் இங்க சொல்றாரு அப்படின்னா, மனத்தாழ்மையினாலே, ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ், மனத்தாழ்மை. நீங்க முன்னால போறீங்களா? போங்க. நிறைய ஆக்சிடென்ட் ஏன் வருது? நேருக்கு நேர் இடிக்கிறான், இல்லைன்னா சைடில் வந்து இடிக்கிறான். தெரியாம சம்பவிக்கிறது கொஞ்சம்தான். மற்றவங்களாம் ஏன் அவன் விடணும், நான் போறேன் அப்படின்னு இடிச்சிட்டு போறதுனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. நீங்க போங்க, அவசரமா உங்களுக்கு போங்க. அப்படி விட்டீங்கன்னா நீங்க கிளியரா பின்னால போயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாழ்மை மிக அவசியம். தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் என்ன கொண்டு. எப்படி
அந்த பிரச்சனையை மேற்கொள்றது அப்படின்னா மற்றவங்க என்னை காட்டிலும் அப்படிப்பட்டவங்க மேன்மையானவங்க எப்படி நினைக்கணுமா? ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவர்கள். எல்லாரும் உங்க பக்கத்தில் இருக்கிற ஆள் கையை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர், சிஸ்டர், பாஸ்டர், நீங்க என்னை விட மேன்மையானவர்கள். அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? என்னை விட அவருக்கு கெப்பாசிட்டி உள்ளவர், என்னை விட அவருக்கு திறமையா செய்வாரு, இந்த பொறுப்பை அவர் நல்லா செய்வாரு, என்னை விட அவர் கனத்துக்குரியவர், என்னை விட அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, என்னை விட அவர் வாலிபனா இருக்கிறாரு, அவர் முன்னிருந்து காரியங்களை செய்வாரு அப்படின்னு மற்றவன் நினைச்சிட்டானா பிரச்சனையே வராது. நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப மற்றவங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஐக்கியமா நம்ம இருக்கணும்னா மற்றவங்களை என்ன செய்யணும்? அவனுக்குள்ளேயும் ஒரு விசேஷம் இருக்குது. யூதாச ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா இவன் காட்டி கொடுப்பான்னு? அப்படின்னா முதல்லயே அவனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே, வெட்டி தூக்கி வெளியே போட்டிருக்கலாம்ல. ஏன் அவனை கடைசி வரைக்கும் வச்சாரு? ஏன்னு கேட்டா அந்த வேலையை நிறைவேற்றுவதற்கு அவன் தான் சிறந்த ஆள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் வேஸ்டா இல்லைங்க, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, எல்லாருக்கும் ஸ்தானம் இருக்குது. ஒருத்தர் சொன்னாரு, பழைய கால டைப்ரைட்டர் இப்ப அதே தான் கம்ப்யூட்டர்ல இருக்குது. நீங்க ஏ இல்லைன்னா பி சி டி இதெல்லாம் எல்லாமே ஒவ்வொன்று இருக்குது. கோலன், ஃபுல் ஸ்டாப்பு, மற்றது மறிச்சது எல்லாம் இருக்குது. இதுக்கு இடையில ஒன்று பேர் இருக்குது, ஸ்பேஸ்ன்னு பேர். அதுக்கு என்னது? ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸுக்கு எந்த எழுத்தும் பதிவாகாது. ஒன்று அமுக்குனீங்கன்னா அடுத்து மூவ் ஆயிரும், அவ்வளோதான். அப்ப சிலரை ஆண்டவர் ஒரு ஸ்பேஸா மட்டும் வச்சிருக்கிறார். அவங்களுக்கு நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கு பெரிய இது இல்லை, திறமை இல்லை, மற்ற இல்லை இல்லை. அந்த ஸ்பேஸ் தான் ஒரு சென்டென்ஸை பிரைட்டா ஆக்குது. இல்லைன்னா வாசிக்க எப்படி வாசிப்பான்? ஏபிசிடி டிமு டூமு அதிகமா அதிகமா நான் வாசிப்பான். அந்த ஸ்பேஸ் தான் அந்த வசனத்தை இல்லைன்னா அந்த வார்த்தையை நமக்கு தெளிவாக்குது. ஆனா அவனுக்குன்று தனி ஐடென்டிட்டி கிடையாது. நல்லா கவனிங்க, அவனுக்கு என்ன கிடையாது? தனி ஐடென்டிட்டி கிடையாது. ஆனா அவன் செயல்படுகிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த சென்டென்ஸையே பிரைட்டா மாத்துது, அப்ரிஷியேட் பண்ண வைக்குது, கமாண்ட் கொடுக்குது, மற்றவங்களை பத்தி மற்ற நல்ல காரியங்களை சொல்லுது. இதே மாதிரி தான் உங்க சபையிலையும் யாரையும் நீங்க புறம்பே தள்ளிடக்கூடாது. இல்லைன்னா இவங்க திறமை இல்லை அவங்க திறமை இல்லைன்னு ஒதுக்கிடக்கூடாது. அவங்க இருக்கிறதுனால தான் மற்றவங்க பிரைட் ஆகிறான். நீங்க இன்னைக்கு வந்ததுனால தான் நாங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்றோம். நீங்க வந்ததுனால தான் இன்னைக்கு நாங்க கம்யூனியன் நடத்த போறோம். இன்னைக்கு யாருமே இங்க இல்லைன்னா யாருக்கு கம்யூனியன்? நானும் பாஸ்டரும் உட்காந்து பிரெட் இதுவும் சாப்பிட்றதுக்கா? நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. அல்லேலூயா. இன்றைய நேரம் கடந்துருச்சு, இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவரும் தங்களிலும் உங்கள் ஒவ்வொருவரும் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். பிறகு அவனவன் தனக்கானவைகளே அல்ல, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருக்கானவைகளையே நோக்குவானாக இல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. சிலர்லாம் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறாங்க, தனக்கானவையே நோக்கிட்டு இருக்காங்க. தனக்கு ஸ்தானம் வேணும், தனக்கு சேர் வேணும், தனக்கு காசு வேணும்,
தனக்கு சபையில் எனக்கு உத்தரவாதம் வேணும், நான் தான் செக்ரட்டரியாக இருக்கணும், நான் தான் ட்ரெஷராக இருக்கணும், நான் தான் இந்த வருஷமும் வரணும், ஒருத்தனுக்கும் திறமை இல்லை, எனக்கு ஒரு ஆளுக்கு தான் இது, அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்ம செயல்படுகிறது எப்படி திறமை உள்ளவங்களா இருக்கிறோமோ அதே போல மற்றவங்களுக்கும் திறமைகள் இருக்குன்னு நம்ம அங்கீகரிக்கணும். அப்படி என்றால் நம்முடைய சபைகள், நம்முடைய ஸ்தாபனம், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஊழியம் எல்லாமே நல்லா நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் என் சபை ஐக்கியமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், நம்ம ஸ்தாபனம் ஐக்கியமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், நம்ம தலைவர்கள் ஐக்கியமாக இருக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுடைய சபைகள் ஐக்கியமாக முன்னேற வேண்டும், எங்களுடைய குடும்பங்கள் ஐக்கியமாக முன்னேற வேண்டும், எங்களுடைய ஊழியங்கள் ஐக்கியமாக முன்னேற வேண்டும், எங்களுடைய ஸ்தாபனம் ஆண்டவரே ஐக்கியமாக முன்னேற வேண்டும், எங்களுடைய புதிய தலைவர்கள் ஐக்கியத்தோடு செயல்பட வேண்டும். அவர் பெரிய அறுவடையை நோக்கி செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த ஐக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. ஓ, ஒரு மனப்பாட்டை கட்டளையிடுங்க, ஒரே இருதயத்தை கட்டளையிடுங்க, ஏக சிந்தையை கட்டளையிடுங்க, கிருபையை கட்டளையிடுங்க. ஒரு மனப்பட்டவர்களாய் செயல்பட்டு ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.